வெல்கம் பேக் டு மாம்ஸ் புக். இன்றைக்கி பனானா பியூரி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி பனானா எப்போ கொடுக்கலாம், என்ன டைப் கொடுக்கலாம் அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். பனானா வந்து த பெஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபுட்னு சொல்லுவாங்க. முதல்ல குழந்தைங்களுக்கு சாலிட் ஃபுட் கொடுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம தைரியமாக கொடுக்குற ஒரு ஃப்ரூட் வந்து பனானா. இது ஜென்ரலாக குழந்தைங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் பனானாவுமே கொடுக்கலாம். ஏலக்கி, செவ்வாழை, நேந்திரம் பழம், அதுக்கப்புறம் நாட்டுப்பழம், நிறைய டைப்ஸ் இருக்குது. இது எல்லாமே கொடுக்கலாம். ஆனால் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து ஏலக்கியில் ஆரம்பிங்க. முதல்ல அவங்களுக்கு அந்த ஃபுட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஸ்டொமக் எந்த ப்ராப்ளம் கொடுக்காது. நிறைய நியூட்ரியன்ஸும் இருக்குது. முதல்ல ஏலக்கி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பழமாக இருக்கும். சின்னதாக இருந்ததுன்னா 2 கொடுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா பெரிய சைஸ் ஏலக்கியாக இருந்துச்சுன்னா 1 கொடுக்கலாம். நீங்கள் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சின்னதாக இருந்தாலுமே பரவாயில்ல, ஃபஸ்ட்டு 1 மட்டும் கொடுங்க. ஒரு 3 நாளைக்கு கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் 2 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு வாரம் 10 நாளுக்கு அப்புறம் மற்ற பழ வகைகளை நீங்கள் அவங்களுக்கு நேந்திர பழம் தவிர மற்ற எல்லாமே வந்து குக் பண்ண வேண்டியதில்லை. வெறுமனே மசிச்சு கொடுத்தோம் அப்படின்னா போதும். நான் அது வேறு வீடியோவில் எப்படி அதை ஸ்டீம் பண்ணி கொடுக்குறதுன்றதை நான் உங்களுக்கு போடுறேன். பனானால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க. இப்போ நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கான்ஸ்டிபேஷன்லேருந்து ஐசைட்டு, போன் ஹெல்த்து, இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும், ரத்த சோகை வராமல் தடுக்கும். இது மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பயப்படாமல் கொடுக்கலாம். நான் இன்றைக்கி ஏலக்கி பழம் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் அந்த பழத்தை தோல் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு ஃபோக் வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. அவ்வளோதான். வெரி சிம்பிள். நீங்கள் இதை அப்படியே பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆக நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்படி ஸ்பூன் வச்சு மசிக்க வேண்டியதில்லை, அப்படியே பழத்தை உரித்து நீங்கள் கையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக மசித்து கொடுத்துடலாம். ஸோ பனானா வந்து ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறது, சமைக்க வேண்டியதில்லை, உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. இதில் ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. இது நான் எங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ண விஷயம். அதனால் தைரியமாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி கிடையாது. டெய்லி ஒரு பழம் கொடுங்க. அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வராமல் அது பார்த்துக்கும். இது எப்போ கொடுக்கக்கூடாது அப்படின்னா, ஆல்ரெடி குழந்தைக்கு சளி பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு சளி இருக்குது அப்படின்னா இந்த நீங்கள் பனானா கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து மியூக்கஸ் ஃபார்மேஷனை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தும் அப்படின்றது சிலர் சொல்லுவாங்க. ஸோ இது கொடுத்தா இதனால் சளி பிடிக்குன்றது கிடையாது. ஆல்ரெடி அவங்களுக்கு கோல்ட் அண்ட் காஃப் இருந்தது அப்படின்னா நீங்கள் பனானாவை அவாய்ட் பண்ணிக்கோங்க.